ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த லூரை வச்சு பிடிச்ச மீனை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஆல்ரெடி இந்த லூரில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மீன் பிடிச்சி வீடியோ போட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா ஒரு ஊளி மீன் பிடிச்சி வீடியோ போட்டிருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா நிறைய ஜிடிஸ் பிடிச்சிருக்கோம். அது போக புள்ளிக்கலவாலாம் சின்னதெல்லாம் நிறையா பிடிச்சிருக்கோம். இன்றைக்கி மாட்டினது பார்த்திங்கன்னா நல்ல சைஸான ஒரு புள்ளிக்கலவா. ஆல்ரெடி இதே மாதிரிலாம் நம்ம பிடிச்சிருக்கோம். நான் இவ்வளோ பெரிய புள்ளிக்கலவா பிடிச்சிக்கிறேன். இன்றைக்கி மாட்டினது பார்த்திங்கன்னா நல்ல சைஸான மீன். நீங்களே வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ப்ரோ என்ன மீன் பாருங்கள், நல்ல ஃபைட்டு. பண்டாரியா? நம்ம இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ஹேண்ட்லைனில் தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா ராடு ரீல் யூஸ் பண்ணி நம்ம மீன் பிடிக்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நமக்கு மாட்டினது பார்த்திங்கன்னா புள்ளிக்கலவா தான். இந்த புள்ளிக்கலவா நம்ம கொஞ்சம் நம்ம லூஸ் விட்டாலே பார்த்திங்கன்னா அது கல்லுக்குள்ளே போய் இழுத்து வச்சுக்கிடுச்சோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இறங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா அது கல்லுக்குள்ளே போய் இழுத்து வச்சுக்கிடுச்சு லூரோட. பாருங்கள், உள்ள நல்லா இழுத்து வச்சுக்கிடுச்சு கல்லுக்குள்ளே மாட்டிட்டோம். பார்த்திங்கன்னா வசமாக கல்லுக்குள்ளே லாக் ஆகிடுச்சு. நானும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக இழுத்து பார்த்தேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம லீடர் லைனும் போடவே இல்லை, டைரெக்டாக கட்டியிருந்தோம் லூரில். பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொஞ்சம் இழுத்து அப்படி பிடிச்சி வச்சுருந்தேன். அப்படியும் பார்த்திங்கன்னா வரவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் கல்லை தூக்கி போட்டேன். சரி அப்படியாட்டும் வந்துருமான்ட்டு. அப்படியும் பார்த்திங்கன்னா வரவே இல்லை. ஒரு வெயிட் பண்ணி பார்த்தோம் கொஞ்சம் நேரம், இது அவ்வளோவா வரல வெளியே. அதுக்கப்புறம் நம்ம கேமரா பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டோம். சரி எப்போ தான் வருதுலாம் பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம கல்லை தூக்கி போட்டிருந்தோம். கல்லை போட்டதும் பார்த்திங்கன்னா வெளியே வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ பெருசுன்ட்டு அந்த மீன் வந்துருச்சு. தண்ணியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மீன் கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது. வெளியே எடுத்து பார்த்தா நல்லா சைஸான இருந்தது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக் முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு குரூப் மிஸ் ஆகிட்டுன்னு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான், இதே இடம்தான். இதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்லுக்குள்ளே போய் இழுத்து வச்சுக்கிடுச்சு. மீன் பிடிக்க கொண்டு வச்சுருப்பாங்களா? அது இல்லையோ. இந்த லூரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒர்த்தான லூரு. ஹூக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அதுபோக இன்னொன்று இது கூட வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஒரு ஷார்ட்ஸில். இந்த 2 லூர் வாங்கின இது கூட இன்னொரு லூர் வாங்கியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா இதே வெயிட்டு தான். ஹூக் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்தது, உடனே ரெஸ்ட் ஆகிற மாதிரி. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த தனியாக 2 ஹூக் வாங்கிட்டோம். அந்த லூர் நான் எடுக்கல, கண்டிப்பாக அடுத்து அந்த லூரில் மீன் பிடிச்சி வீடியோ வரும். பாருங்கள் இந்த மீன் எவ்வளோ சைஸில் இருக்குன்ட்டு. உள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக தான் தெரிஞ்சு, நல்ல சைஸான ஒரு மீன் தான். நம்ம கையில் வந்த பிறகு தான் மீன் பார்த்திங்கன்னா சின்ன மீனாக தெரியும். பாருங்கள் இந்த ஊக்க பாருங்கள், எவ்வளோத்துக்குள்ளே ஒரு டேமேஜ் ஆகிட்டு. கொஞ்ச நேரம் அந்த மீனே மிஸ் ஆக வேண்டியது நமக்கு. பார்த்திங்கன்னா நல்ல நேரத்துக்கு நமக்கு வந்துட்டு மீன். ஹூக்கு நல்ல ஹூக்கு. ஓகே நண்பர்களே, அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோலாம் பாருங்கள். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷிங் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பாய்.